விதியின் பொறுத்து பலன்கள் எல்லாமே மாறுமா சார்? கண்டிப்பாக மாறும். விதி 30 வயசை கடந்துட்டா விதி தாங்க உள்ளே வந்துடும். விதி எண்ணு தான் உள்ளே எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போது விதி எண்ணு 8 இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்களுக்கு மறுஜென்மம் என்பது உண்டு. சரிங்க, எனக்கு தேதியே 8 இல்லைங்க, நான் வேறு ஒரு நம்பர் வச்சுருக்குறேங்க, விதியில் 8 இருந்தால் அது அவங்களுக்கு அதில் குறிக்காது அது. அப்போது 8ல் வந்துட்டு பேர் இருக்கிறதுனால அடுத்த ஜென்மம் முதல்ல சொல்லிட்டேன், அடுத்து 8ஆம் இருந்தேன்னா இவனுக்கு ஆமாம் இப்படி ஒரு இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் நிறைய சமாச்சாரம் நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு வேளை தேதி 8 விதி எண் 8 இருந்துச்சு, அது ஒரு பக்கம் சொல்லிட்டேன். தேதி 8 பேரில் 8, தேதி 8 உங்களுக்கு கேட்டதே கேள்வி அதான். தேதி 8 பேர் 8 தான் இருந்துச்சுன்னா சும்மா இருக்கிற கர்மாவை நீங்கள் கட்டணமின்றி நீங்களே கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பீங்க. நெகட்டிவான கர்மாவை அது நேரம் உள்ளே வந்து கனெக்ட் ஆகிடும் கூட. ஆமாவானா ஆமாவானா இல்லை, அதான் உண்மை. அது தேவையில்லாத கர்மாவை நீங்களே உங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு 8ஆம் தேதியில் பிறந்து 8ன்ற நம்பர் ராசியாக இருந்தால் அதே 8ல் பேர் வைக்கிறதுனால நல்லது தானே சார் கொடுக்கணும். அது எப்படி சார் தீமையை கொடுக்கும்? அதை தான் சொல்ல வரேன் நான். அதுக்கு தான் உதாரணம் ஒன்று சொல்லி சொன்னேன். நீங்கள் வண்டி வாகனத்தில் காடி நம்பரு, வாகனத்தை இன்னும் மலேசியா சிங்கப்பூரில் காடின்னுவாங்க, வாகனம் வெஹிக்கிளுக்கு காருக்கு 8 வச்சுக்கிட்டா 8ஆம் தேதி பிறந்தவங்க 8ல் வச்சா உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் பயப்படாதீங்க. ரொம்ப பேர் பயப்படுவீங்க, அதெல்லாம் இல்லை. அவங்கள தவிர யாரும் வைக்காதீங்க, அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறலாம், மற்ற யாரும் பண்ணாதீங்க. அதே 8 திருமணத்தில் தேதியில் நான் 8ஆம் தேதி பிறந்த 8ல் வச்சுக்கிறேன்னா வச்சுக்காதீங்க, லைஃபே டிசைட் பண்ணிடும், வேலை செய்யலை. அதே மாதிரி தான் இங்கேயும் 8ஆம் தேதி பிறந்து 8ல் பேர் இருந்தால் நல்லது தானே. உங்கள் லைஃப்பை நீங்கள் அது இப்படி சொல்லலாம், 8ஆம் தேதி பிறக்காதவங்க கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, ஒரு கட்டத்தில் அந்த நம்பர் தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு கட்டத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 8ஆம் தேதி பிறக்காதவங்க 8ல் பேர் இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் அது உங்களை வேறு லெவலில் கொண்டு போயிடும். ஆனால் அதுக்கு நீங்கள் தாங்கணும், அதுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும்.